ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was, அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள். அவள் உன்னை பார்க்க விரும்புகிறா, அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, she wants to meet you. she wants to meet you. இங்கே ஏன் wants? ஏன்னா she வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் wants. she wants to meet you. உன்னை சந்திக்கிறதுக்கு விரும்புகிறா. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்வது நின்றால் நன்றாக இருக்கும். ஸோ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க, இப்போ மழை பெய்யுது. ஐயோ மழை பெய்யுறது நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஸோ இது மாதிரி இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லணுன்னா ஃபஸ்ட் எப்பயுமே ஐ விஷ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளது மாறும். ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணுனாலே ஃபஸ்ட்டு ஐ விஷ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ விஷ் the rain would stop. ஸோ மழை நின்னா நல்லாயிருக்கும். ஐ விஷ் the rain would stop. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், climate மாறினால் நன்றாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெயில், செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ டக்குன்னு climate மாறி எப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் the climate would change. ஐ விஷ் the climate would change. ஐ விஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும், நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிமோ இல்லையா? ஸோ அதான் மீனிங். ஐ விஷ் த கிளைமேட் வுட் சேஞ்ச். கிளைமேட் மாறினா, சேஞ்ச்னா மாறுறது, நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கீங்க வேகமாக, நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னது? யூ வுட் நாட் மிஸ், நீ மிஸ் பண்ணாமல் இருந்தா எதை? பஸ்ஸை. யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் நன்றாக இருக்கும். அவன் வந்து ஸ்மோக் பண்ணுறானா, அதை விட்டுட்டானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது, கிவ் அப் அப்படின்னா விட்டுறது, கை விட்டுறது. ஓகேவா? ஸோ ஐ விஷ் யூ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்னா அவன் புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டால் நன்றாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு எங்கேயோ போகிறீங்க, ஸோ அதை அழுதுகிட்டே இருக்குது. ஐயோ குழந்தை அழுவுறதை நிறுத்திட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஸோ பேபி க்ரையிங் அப்படின்னா குழந்தை அழுவுறது. ஓகேவா? ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னா அழுவுறதை நிறுத்துறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவளுடைய முகவரி தெரிந்தால் நன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ முகவரி ஒருத்தவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியல. சரி, அவங்க அட்ரஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ் அப்படின்னா எனக்கு அவளோட முகவரி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அவளோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் உயரமாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நிறைவேறாத ஆசை, இதெல்லாம் நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஆனால் அதெல்லாம் நடக்கலை, நம்மளுக்கு ஒரு கவலை, அதனால ஒரு கவலை. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ வர் டாலர். ஐ விஷ் ஐ வர் டாலர். நான் உயரமாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஐ வர் டாலர். ஓகேவா? ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை, முன்னாடி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பணக்காரனாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயம் இருக்கீங்க, இதை மாற்ற முடியாது, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதில் உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, ஸோ அதை பற்றி சொல்கிறோம். இப்போ உள்ள கவலை, இப்போ நிறைவேறாத ஆசை, அதை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ விஷ் ஐ வர் ரிச். ஐ விஷ் ஐ வர் ரிச் அப்படின்னா நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சென்னையில் இருந்தால் நன்றாக இருக்கும்.
நான் சென்னையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இங்கே இருக்கேன், அதனால எனக்கு வந்து நிறையா வேலைக்கெலாம் போக முடியல, நான் அதே சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. ஸோ நான் சென்னையில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கவலைலாம் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுவே முன்னாடி கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கு, ஸோ அது நிறைவேறாமல் இருந்திருக்கு, கவலையாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணுன்னா, நான் கஷ்டப்பட்டு படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ நான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் நான் படிக்காமல் விட்டுட்டேன், அது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னு நான் படிச்சிருந்தா. ஸோ முன்னாடி இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த கவலை, ஸோ நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் நிறையா சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சிக். ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஈட்டன் ஸோ மெனி ஐஸ்கிரீம்ஸ். ஐ ஃபீல் சிக். ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஈட்டன் ஸோ மெனி ஐஸ்கிரீம்ஸ். ஐ ஃபீல் சிக் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிடாமல் இருந்திருந்தால், ஓகேவா, நிறைய ஐஸ்கிரீம், ஸோ மெனி ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவருடைய தொலைபேசி எண் தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு அவனோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், தெரியல, அதனால என்னால் அவனை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ ஹேட் நோன் ஹிஸ் ஃபோன் நம்பர். ஐ விஷ் ஐ ஹேட் நோன் ஹிஸ் ஃபோன் நம்பர். ஸோ ஐ ஹேட் நோன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவனுடைய ஃபோன் நம்பர், ஹிஸ் ஃபோன் நம்பர், ஓகேவா. ஸோ அவனோட ஃபோன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கோவிலுக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவன் கோயிலுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவன் வராமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஹி ஹேட் கம் டு த டெம்பிள். ஐ விஷ் ஹி ஹேட் கம் டு த டெம்பிள். ஸோ இது எல்லாமே இங்கே ஹேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா முன்னாடி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும் இல்லை, நல்லா இருந்திருக்கும். ஸோ முன்னாடி ஒரு விஷயம் ஒரு கவலையாக இருந்துச்சு, ஸோ அதை பற்றி பேசுகிறோம், ஓகேவா. ஸோ ஐ விஷ் ஹி ஹேட் கம் டு த டெம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி இது நடந்தால் நல்லா இருந்திருக்கும், இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஸோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம். நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். ஸோ நான் உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணது உங்களுக்கு அப்படியே மெமரியாக இருக்கும், ஓகேவா. ஸோ த சென்டென்ஸ் இஸ், அவன் என்னை திட்டினால் நன்றாக இருக்கும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் என்னை திட்டுனா நல்லாயிருக்கும், ஆனால் அவன் திட்டலை, அதனால் அவன் என்னை திட்டுனா எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்ஸ் இஸ், அவன் என்னை திட்டினால் நன்றாக இருக்கும். அவன் என்னை திட்டுனா நல்லாயிருக்கும். ஸோ இதுவே அவன் என்னை திட்டி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க வந்து நீங்கள் திட்டுவாங்கன்னு நினச்சிங்க, நான் உங்களுக்கு திட்டலை, ஸோ அவன் என்னை திட்டி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே சென்டென்ஸ் தான், அதை 2 விதமாக எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 1, திட்டினால் நன்றாக இருக்கும், திட்டி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.